இதோட ஸ்பீட் ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பொறுத்தே நீங்கள் இந்த ரவுட்டரை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்டெக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து புதுசாக சிங்கிள் பேண்ட் ஓஎன்டி தான் நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஓஎன்டிக்குள்ள மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VTX 421GB. இதுதான் இந்த ஓஎன்டிக்குள்ள மாடல் நம்பரு. அதே மாதிரி இந்த ஓஎன்டி வந்து எக்ஸ்பான் டெக்னாலஜி. எக்ஸ்பான்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் போத் ஜிபான் இபான் இந்த ரெண்டு பானில் எந்த ஓஎன்டி வச்சுருந்தாலும் இந்த ரவுட்டர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சேம் டைம் நமக்கு இது டிஇசி சர்டிஃபைடு. டிஇசினா இந்த ரவுட்டரை நம்ம பிஎஸ்என்எலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதும் பிஎஸ்என்எல் ஒரு கஸ்டமருக்கு போடுறதுக்கு தான் இந்த ரவுட்டரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். 3 வருஷம் வாரண்டியுமே இதுக்கு கொடுத்துட்றாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயர்லெஸில் நமக்கு 300 Mbps வரை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூயல் மோடு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிபான் அண்ட் இபான் இந்த ரெண்டு ஓஎல்டிலையுமே இந்த ரவுட்டர் வந்து சப்போர்ட் பண்ணும். டிஸ்டன்ஸ் வந்து 20 கிலோமீட்டர் மேக்ஸிமம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஓஎல்டிலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கஸ்டமருக்கு கூட இந்த ரவுட்டரை போடலாம், தாராளமாக ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் எல்லா ரவுட்டருமே உங்களுக்கு ஓஎல்டிலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கஸ்டமருக்கும் ஒர்க் ஆகும். சாஃப்ட்வேர் ஃபியூச்சர்ஸில் வேன் டைப் நம்ம எல்லா ரவுட்டர்லையும் பார்க்குற மாதிரி டைனாமிக் ஐபி, ஸ்டாட்டிக்கு, PPPoE, அதுக்கப்புறம் வாய்ஸுமே இந்த ரவுட்டரில் வந்துடுது. ஹார்ட்வேர் ஃபியூச்சர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்பாக்சிங் பண்ணி இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 3600 ரூபாய் கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நமக்கு 2000 ரூபாய் கிட்ட வருது. இப்போ வாங்க நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு மேலே டாப் ஆஃப் த பாக்ஸ்லேயே ரவுட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம இப்போ எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். வேறு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கொடுக்கல, அடாப்டர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதோட வோல்ட் வந்து 12 வோல்ட்டு 1 ஆம்பேரு. அவ்வளோதான். லேண்ட் கேபிள் எதுவுமே இந்த ரவுட்டருக்குள்ளே வராது. இப்போ நம்ம ரவுட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேக்கிங் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம பவர் லைட்டுக்குள்ளே இண்டிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ள இண்டிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பான் லைட்டுக்குள்ள இண்டிகேஷனுமே கொடுத்துருக்குறாங்க, லாஸு. அதுக்கப்புறம் ஜிஇ ஜிகாபிட் ஈத்தர்நெட் போட்டு, அதுக்கப்புறம் எஃப் இது வந்து 100 Mbps வரை நமக்கு இந்த லேண்ட் கேபிள் போர்ட்டில் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒய்ஃபை, வாய்ஸ், இது எல்லா ஆப்ஷனுக்குள்ள இண்டிகேஷனுமே கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடு இதோட டிஃபால்ட் ஐபி அட்ரஸு, அதுக்கப்புறம் டிஃபால்ட் யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி என்னென்ன போர்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பான் இன்புட் கொடுக்கக்கூடிய பான் கேபிள் போர்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பவர். இப்போ இந்த லேண்ட் கேபிள் போர்ட்டில் இந்த எஃப்இன் இருக்கிறது வந்து 100 Mbps சப்போர்ட் பண்ணும். இந்த ஜிஇன் இருக்கிறது வந்து 1 Gbps வரை நமக்கு பிளான் சப்போர்ட் பண்ணும். இது வந்து பவர் ஆன் பட்டன். அவ்வளோதான். இந்த ரவுட்டரு சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, டிக் ஃபைபர் இன்டர்நெட்டுக்கு இதை எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணி எப்படிலாம் இந்த ரவுட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஒய்ஃபைல எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குது, லேண்டில் எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரவுட்டரை வந்து பான் கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பவர் லைட்டு, பான் லைட்டு, அதுக்கப்புறம் லேண்ட் கேபிள் மூலமாக நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த லேண்ட் கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இண்டிகேஷன் லைட்டு, அதுக்கப்புறம் ஒய்ஃபைக்குள்ள லைட்டு, இது எல்லாமே பிளிங்க் ஆகி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லேப்டாப்பில் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ரவுட்டரை லேண்ட் கேபிள் மூலமாக நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நம்ம இன்னும் கான்ஃபிகரேஷனே பண்ணலை. ஆனால் லேப்டாப்பில் இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்னு காட்டுது. இது பக்கா என்னன்னு தெரில. இப்போ நம்ம அதை எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192.168.1.1. இதுதான் இந்த ரவுட்டருக்குள்ளே டிஃபால்ட் ஐபி அட்ரஸு. இல்லை யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் பேக் சைடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா
இதில் இந்த ரவுட்டருக்குள்ளே இன்டர்ஃபேஸு நமக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் கீழே பான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரவுட்டருக்கு நம்ம ஆப்டிக்கல் பவர் எவ்வளோ கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இப்போ அங்கே நம்ம இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நியூ லிங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எனபிள் வீலானை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீலான் ஐடி வந்து இப்போ நம்ம டிக் ஃபைபருக்கு பண்ணுறனால 100. நம்ம ஆக்சுவலாக அது பிஎஸ்என்எல் கஸ்டமருக்கு தான் வாங்கியிருந்தோம். இப்போ நைட் நமக்கு அந்த யூசர் நேம் தெரியாததுனால காலையில் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி நம்ம மார்னிங் தான் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு செக் பண்ணுறதுக்காக நான் இப்போ டிக் ஃபைபருக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணுறேன். சேனல் மோடை வந்து PPPoEக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கனெக்ஷன் டைப் வந்து இன்டர்நெட்டு, எனபிள் IGMP இது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் PPP செட்டிங் யூசர் நேம் வந்து நீங்கள் அந்த கஸ்டமருக்கு என்ன யூசர் நேம் வச்சுருக்கீங்களோ அதை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஆத்தென்டிகேஷன் மெத்தட் வந்து ஆட்டோலே இருக்கட்டும், டைப்லையுமே கண்டினியூஸே இருக்கட்டும். கீழே போர்ட் மேப்பிங் பார்த்தீங்கன்னா LAN 1 LAN 2 இந்த 4 ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் செட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு ஷோ ஆகும். இப்போ ஸ்டேட்டஸில் இந்த வேன் ஸ்டேட்டஸ் டிவைஸ் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து அப் ஆயிடுச்சு. லேண்ட் கேபிளும் இப்போ நமக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு ஒய்ஃபைக்குள்ள நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே WLAN அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இந்த SSID அப்படிங்கிறது தான் நம்ம ஒய்ஃபைக்குள்ளே டிஃபால்ட் நேமு. அதே மாதிரி பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிற செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் இந்த ரவுட்டருக்குள்ளே டிஃபால்ட்டாக வரக்கூடிய பாஸ்வேர்டு. இதில் போய் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஒய்ஃபைக்குள்ளே பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ வாங்க நம்ம இந்த ரவுட்டரில் ப்ரோக்ராம் பண்ணிக்கக்கூடிய ஸ்பீடு வந்து 150 Mbps பிளான் வந்து நம்ம இப்போ கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ ஸ்பீடு நமக்கு இப்போ லேண்ட் கேபிளில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஜிகாபிட் ஈத்தர்நெட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் எவ்வளோ MBPS வந்து வர நமக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதையுமே செக் பண்ணிடலாம். அதுக்கு உங்கள் லேப்டாப்பில் இல்லைனா பிசியில் இன்டர்நெட் ஆப்ஷனில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஈத்தர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அக்ரிகேட்டட் லிங்க் ஸ்பீட் ரிசீவ் டிரான்ஸ்மிட் இதில் வந்து 1000/1000 இருக்குது. அதாவது நமக்கு ரிசீவ் அப்லோடும் டவுன்லோடும் நமக்கு 1 Gbps வர இந்த போர்ட்டில் சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட் என்ன வருது அப்படிங்கிறதுமே செக் பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 130 Mbps வர நமக்கு டவுன்லோட் ஸ்பீடு கிடைக்குது. இப்போ நம்ம டிவைஸில் உள்ள பெர்ஃபார்மன்ஸில் போய் அக்யூரேட்டாக நமக்கு இந்த டிவைஸுக்கு எவ்வளோ இன்டர்நெட் ஸ்பீடு கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்லோடு வந்து 115 வரை தான் நமக்கு கிடைக்குது. ஆக்சுவல் பிளான் வந்து நமக்கு 150 Mbps பார்த்தீங்கன்னா தெரியும். ஈத்தர்நெட்டில் 150 Mbps வரணும், பட் நமக்கு 120 Mbps உள்ளே தான் நமக்கு ரிசீவ் ஆகுது. மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணிடலாம். ரிசீவ் நமக்கு டவுன்லோட் வந்து 135 138 ஆல்மோஸ்ட் 140 வரை தான் நமக்கு டவுன்லோட் ஸ்பீடு வந்து கிடைக்குது. ஜிகாபிட் ஈத்தர்நெட் போர்ட்லேயே நம்ம இன்னொரு லேண்ட் கேபிள் போட்டிருக்குது, அதுலேயுமே எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். அப்லோட் வந்து நமக்கு 113 170 120 வரை தான் மேக்ஸிமம் அப்லோடு வந்து கிடைக்குது. பட் நமக்கு இந்த ஆப்பில் வந்து 112 தான் காட்டுது. ஓகே, இதுதான் நமக்கு ஸ்பீட் ரிசல்ட்டு. இப்போ நம்ம அந்த 100 Mbps லேண்ட் கேபிள் போர்ட்லேயுமே கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது 100 Mbpsல உள்ள லேண்ட் கேபிள் போட்டு இது பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் 100/100. இப்போ நமக்கு டவுன்லோட் ஸ்பீடு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ரிசி வந்து நமக்கு 97 Mbps வரை நமக்கு டவுன்லோட் ஸ்பீடு கிடைக்குது. அதாவது நம்ம 150 Mbps பிளானு, அதனால் 97 Mbps வரை கிடைக்குது. நீங்கள் 100 Mbps பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா 80-85 கிட்ட தான் நமக்கு ரிசீவ் ஆகும். அப்லோடுமே நமக்கு 96 Mbps வரை கிடைக்குது. ஓகே, இதுதான் இந்த ரவுட்டருக்குள்ளே ரிசல்ட்டு. இப்போ நம்ம ஒய்ஃபைல எவ்வளோ ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறதையுமே செக் பண்ணிடலாம். ஏன்னா 300 Mbps வரை நமக்கு ஒய்ஃபைல ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதையுமே இப்போ செக் பண்ணிடலாம். ஒய்ஃபைல இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். லேனை ரிமூவ் பண்ணிடலாம். லேன் கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், கட் ஆயிடுச்சு. ஒய்ஃபைல தான் இப்போ கனெக்டில் இருக்குது. ஒய்ஃபைல நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஒய்ஃபைல நமக்கு மேக்ஸிமம் 110, அதாவது 110 Mbps தான் நமக்கு டவுன்லோடு கிடைக்குது. அப்லோடு நமக்கு 73 தான், 80, 100 பிலோ தான் நமக்கு அப்லோட் ஸ்பீடுமே கிடைக்குது. அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது நமக்கு 300 Mbps வரை அப்லோட் அண்ட் டவுன்லோட் கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நமக்கு ரிசல்ட் வந்து இதுதான். எல்லாருமே நம்ம வீடியோவில் இதோட ஸ்பீட் ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பொறுத்தே நீங்கள் இந்த ரவுட்டரை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரவுட்டர் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லா டீலருமே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நம்ம இந்த ரவுட்ரு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணதுக்காக வாங்கியிருந்தோம். இந்த ரவுட்டரை வந்து நம்ம ஓஎல்டியில் இருந்தும் கான்ஃபிகர் பண்ண முடியாது. அதுதான் ஒரு பெரிய மைனஸு. மேக்ஸிமம் ஆப்ரேட்டர் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ரவுட்ரு வாங்கிட்டு இருக்கீங்களோ, அதாவது உங்கள் ஓஎல்டியிலேருந்து எந்த ரவுட்ரு நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதையே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படி வேறு பிராண்ட் வந்து வாங்கி நீங்கள் கஸ்டமர் எண்டில் போட வேண்டாம். நம்ம நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கஸ்டமர் எண்டுக்கு போகாமல் இந்த மாதிரி ரவுட்டர்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு தான் நம்ம வேறு பிராண்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. 100 Mbpsக்கு உள்ள தான் அவங்க பேண்ட் ஸ்பீடு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ரவுட்ரு வாங்கலாம். 100 Mbpsக்கு மேலே அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது ரவுட்ரு. ஏன்னா 100 Mbpsக்கு மேலே நம்ம 150 Mbps பிளான் போடும்போது கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ரவுட்ரு வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நன்றி.